கைஸ், நிறைய பேர் எங்களை இந்த ஸ்பாட் சஜஸ்ட் பண்ணாங்க. அது என்னதான் இருக்குது அப்படின்னு இந்த ஸ்பாட்டை சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம துறைப்பாக்கம்ல சுப்ரியா ஆந்திரா ரெஸ்டாரண்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைமிங்ஸ் வந்து வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் 12 to 4 and நைட் 7 to 11 மெனு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒத்தென்டிக் ஆந்திரா சைட் டிஷ்ஷஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ். இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஆந்திரா ஸ்பெஷல் மீல்ஸ் வெஜ் அண்ட் ஹைதராபாத்ரி தம் பிரியாணி. வெஜ் மீல்ஸில் பீரக்காய் சட்னி, சல்லனி பெருகு, கேரட் ஹல்வா, உல்லிப்பாயில் பக்கோடா, பேட்டப்பளம், சுட சுட ரைஸு, அதோடு நமக்கு காரசாரமாக ஆவக்காய், அப்புறம் பொடி, நெய் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு பொடி எடுத்து ரைஸில் போட்டுக்கிட்டு, அண்ட் அந்த பொடி பார்த்தாலே செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. அண்ட் நெய் ஒரு சின்ன ஜாரில் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. இங்கே வர நிறைய பேர் இந்த நெய் அண்ட் பொடிக்காகவே வராங்க. கொஞ்சோண்டு நெய் அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்லா பைட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வச்சேன். அந்த நெய் வந்து கொஞ்சோண்டு இந்த பொடியில் மிக்ஸ் ஆனதால் லைட்டாக வந்து அந்த பொடியோட ஸ்பைசினஸ் கம்மியாச்சு. அடுத்து கொஞ்சோண்டு ஆவக்காய் எடுத்து போட்டுக்கிட்டேன். அந்த ஆவக்காயோட நெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அது நல்லா பிசைஞ்சு அது ஒரு பைட்டு போயிட்டேன். ஸோ அந்த பைட் எடுக்கும்போது எனக்கு லைட்டாக நல்லா ஸ்பைசினஸ் தெரிஞ்சுது, ஈவன் தான் நெய் ஊற்றினாலுமே. ஸோ அதோட ஒரு பேட் அப்பளம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். அது செம்ம டேஸ்ட்டுங்க. அடுத்து வந்து மை ஆல் டைம் ஃபேவரெட் வந்து பப்பு தான் என்னோடய ஃபேவரெட்டு. அண்ட் எல்லா ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸுமே பப்பு வந்துட்டு மெயின். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்புன்னு நான் சொல்லுவேன். சீரியஸாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் பப்புக்கு வந்து ஃபிதா ஆகிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் ட்ரை பண்ணது வந்துட்டு வத்தை குழம்பு. ஸோ வத்த குழம்பு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வத்த குழம்புல லைட்டாக கொஞ்சம் அந்த தக்காளியோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு பைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸில் கொஞ்சோண்டு பிசைஞ்சிக்கிட்டு அந்த வத்த குழம்பை நான் டேஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பைட்டே எடுத்து வச்சேன். சீரியஸாக வத்த குழம்பு கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் வத்த குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட கொஞ்சோண்டு ஆனியன் பக்கோடா எடுத்து டேஸ்ட் பண்ணேன். சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நான் ஆர்டர் பண்ணது வந்து ஹைதராபாதி தம் பிரியாணி. அதோட எனக்கு 2 லெக் பீஸ் வந்தது. ஸோ தம் பிரியாணி மோஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, ஹைதராபாதி தம் பிரியாணி. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்மெல்லு, அந்த ஆரோமா, அந்த மசாலா, அது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்த பிரியாணியில். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பைட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. பட் ஐ திங்க் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு அந்த பிரியாணியில். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு. இந்த பிளேட்டர் கொடுக்கும்போதே அழகாக கொடுத்துருந்தாங்க, கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி, ரைத்தா அண்ட் சாலடோட. ஸோ செகண்ட் பைட் எடுக்கும்போது ரைத்தாவோட அதுக்கப்புறமா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு கிரேவி ஊற்றிக்கிட்டேன். அந்த கிரேவி ஊற்றி இன்னொரு பைட் எடுத்தேன். ஸோ அந்த பைட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த உப்புனால கிரேவியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததால் அது கொஞ்சம் அந்த உப்பு வந்து கொஞ்சம் டாமினேட் கம்மியாச்சு. ஸோ ஐ திங்க் ஓவரால் இட் வாஸ் வெரி குட்.